विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम् कंचित्कालमु मामहेत भवतः पादारविन्दार्चनैः कंचित् ज्ञानसमाधिभिश्च नतिभिः कंचित् कथाकर्णनैः कंचिदवेक्षणैश्च नतिभिः कंचित् दशामीदृशीम् यः प्राप्नोति मुदा त्वदीर्पितमना जीवन्तमुक्तः खलु बाणत्वम् वृषभत्वम् अर्धवपुषा भार्यत्वम् आर्यापते गोणित्वम् सखिता मृदङ्गवहतादिरूपम् ददौ तत्पादे नयनार्पणम् च कृतवान् त्वद्देहभागो हरिः पूज्यतरस्त एव हि न चेत् को वा तदन्योऽधिकः जननमृतियुतानां सेवया देवतानां न भवति सुखलेशः संशयो नास्ति तत्र अजनिममृतरूपं साम्बमीशं भजन्ते यैः परमसौख्यं ते हि धन्या लभन्ते शिव तव परिजत्या सन्निधानाय गौर्याः भव मम गुणधुर्यां बुद्धिकन्यां प्रदास्ये सकल भुवन बंधो सच्चिदानंद सिंधो सदय हृदय गे सर्वदा संभसत्वम् जीवन मुक्तिय சொல்லக்கூடியதான ஒரு ஸ்லோகம் அற்புதமாக சிவானந்தர்ல பார்த்தோம். ஜீவன் முக்திங்கிறது உயிரோடு இருக்கிற காலத்திலேயே அந்த நிலைய ஆனந்த நிலையை அனுபவிக்க கூடியதான ஒரு ஸ்வரூபம். சாதாரணமாக மரணானந்தரம் இன்னொரு லோகத்துல போய் ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுங்கிறதுக்காகத்தான் யஜ்ஞ யாகாதிகள்லாம் இருக்கு. சொர்க்கத்துக்காக சிவயாக்ஞ யாகம் இவையெல்லாம் பண்றா. இப்பவே கிடைக்காது. இந்த சரீரம் கீழே விழணும், அதற்கு பிறகு அந்த லோகத்துக்கு போகணும். ஏதோ ஒரு லோகத்துக்கு, சொர்க்கலோகமோ சிவலோகமோ சுப்பிரமணிய லோகமோ கௌமார லோகமோ இல்ல காணாபத்தியமோ அந்தந்த லோகங்களுக்கு போய் அந்தந்த சுகத்தை அனுபவிச்சு அதுக்கப்புறம் திரும்பி வருதோ இல்ல அப்படியே மோட்சத்தை அடையிறதோ அப்படி. ஆனா இந்த உயிரோடு இருக்கும் பொழுதே நமக்கு அந்த பலன் கிடைக்கிறதுன்னு பாருங்க, அது ரொம்ப வசதி. அப்படிப்பட்டதான ஒரு பலமானது கைவல்யம் அப்படிங்கிறது. அதான் ஜீவன் முக்திங்கிறது. அந்த ஜீவன் முக்திங்கிற ஸ்வரூபம் அடையறதுக்கு அல்லது அடைஞ்ச பிறகு அவ எப்படி இருப்பா அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்துல சொல்றேன். ஜீவன் முக்திங்கிற அடைஞ்ச பிறகு அவனுக்கு உலகத்துல இருக்கக்கூடியதான சுகங்களை விட எல்லாத்த விட வசதியான ஒரு சுகம் கிடைச்சு. சாதாரணமாக காசுலயே பாருங்க, ரொம்ப கஷ்டமா இருந்து ஏதோ அன்னன்னைக்கு வேண்டியதான கிடைக்கிற நிலை இருக்கிறவனுக்கு சிக்கனமா இருக்கான். ஆனா நிறைய காசு வந்த பிறகு அவ என்ன பண்றா, கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன செலவை கணக்குலயே எடுத்துக்கிறது இல்லை. அப்படிதானே இருக்கும். ஆனா விவகாரம் என்னன்னா, இப்ப என்னாச்சு, உலகத்துல இருக்கக்கூடியதான எல்லா ஆனந்தங்களோட வசதியா இருக்கக்கூடியதான பிரம்மானந்தம் அவனுக்கு கிடைச்சிருக்கு. சாதாரணமாக ஆனந்தம் ஒரு சந்தோஷம்னா அது எப்படி கணக்கிடுறா உபனிஷத்துகள் அப்படின்னா, யுவாத்யாது யுவாத்தியாயகா யுவாவா இருக்கணும். 60 வயசு தாண்டி எடுத்துன்னா அதுக்கப்புறம் ஹாப்பினஸ்ங்கிறது கிடையாதுன்னு சொல்லலாம். ஏண்டா காலம்பரை எழுந்துக்கிறப்ப தூங்கி நிலையிலேயே இல்லைன்னா தலைவலி முதுகலி கால் வலி ஏதோ ஒரு வலி இருந்துட்டே இருந்ததுன்னா எப்படி நீங்க சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும்? அது ஒன்று. இல்லாத கவலைகள் இவாலே வரவழைச்சுக்கிறான். அவன் என்னோட சொல்லிட்டு போலியா, என்ன பார்க்கலையா, என்ன சொல்லலையா, இது ஒண்ணு. இப்படி அந்த சரீர சௌக்கியமும் இல்லை, மனசௌக்கியமும் இல்லை. இப்படி இருக்கிறவாளுக்கு நிஜமா ஆனந்தம். அதாவது என்ன பண்ணும், ஆனந்தமா இருக்கணுங்கிற இருக்கிற நிலைக்கு யுவான்னு போட்டிருக்க. நல்ல யவனமா ஒரு 20 to 30 வயசுன்னு வச்சுப்போம். நியாயமா யவனம்னா 16 தான் சொன்னா,
இந்த காலத்துல 16க்கு உலகத்திலேயே இருக்கானே தவிர குழந்தைத்தனமாவே இருக்காளே தவிர அவளுக்கு ஒன்றும் தெரியல. ஸோ 20ல இருந்து 30ன்னு வச்சுப்போம். அதுக்கப்புறம் யுவாவா இருந்தா மட்டும் போறாது. சாது யுவாத்தியாயகா, சாது நல்ல வழியில இருக்கணும். உடம்பு திமிரு இருந்து கெட்ட வழியும் இருந்ததுன்னு வச்சுங்களேன், நான் சொல்லணுமா? அப்படி இல்லாமல் நல்ல ஒரு வழியில இருந்து நன்னா படிச்சுட்டு இருக்கணும். நல்லதொரு ஒரு அபிப்பிராயம் இருந்ததோடும் படிச்சும் இருக்கணும், அத்தியாயனம் பண்ணி இருக்கணும். ஆசிஷ்டா, அதுக்கு மேல இது பண்ணணும் அது பண்ணணும் எனக்கூடியதான உற்சாகம் இருக்கணும். சில பேருக்கு ஒண்ணும் கிடையாது, சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டே இருக்கு. ரொம்ப பேர் பாருங்க எதை எடுத்தாலும் ஒன்றும் அதுல இன்ட்ரெஸ்டே இல்லாம அப்படி இருக்கக்கூடாது. இது பண்ணணும் அது பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்னு மேலும் மேலும் நல்லது பண்ணிட்டே இருக்கணும் ஏதோ ஒண்ணு அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஆசிஷ்டா, அதோட திரடிஷ்டா, நல்ல தார்டியத்தோட இருக்கணும். இத்தனை இருந்தான்னா அவனுக்கு எஸ்ய சர்வா பிருத்திவி வித்தேன பூர்ணா ஸ்யாத், பூமண்டலம் முழுக்க அவனுக்கு அவனதாக இருக்கணும். அப்படி ஒரு சக்கரவர்த்தியா இருக்கணும். பூமி மட்டும் இருந்தா மட்டும் போராது. அது எப்படின்னா அது உள்ளூர பூச்சல் சண்டையும் இருக்கக்கூடாது, வெளிநாட்டு சண்டையும் இருக்கக்கூடாது. அப்படி பூமண்டலம் முழுக்க அவளுக்கு ஒரு சந்தோஷமா இருந்தா அப்படி இருக்குமே. ஆனால் ஆனந்தா, இது ஒண்ணுதான் மனுஷனுக்கு கிடைக்கக்கூடியதான ஒரு ஆனந்தம். மனுஷானந்தம்னு நம்ம சொல்றோம் பார்த்தேல, மனுஷனால் அனுபவிக்கக்கூடியதான பேசிக் யூனிட் ஒரு நயா பைசான்னு சொல்றேன் பாருங்க, அது மாதிரி இருக்கிறது இதானா. இதை விட 100 மடங்கு அப்படின்னு தேவானந்தம், பித்ரு தேவானந்தம், ஆதான தேவானந்தம், இப்படி வரிசையாக பிரகஸ்பதி இந்திர ஆனந்தம், பிரகஸ்பதி ஆனந்தம், பிரம்மானந்தம், இப்படி. அதுக்கு மேல என்ன, இது மேல கணக்கிட முடியாதுன்ட்டு. இப்படி மனுஷானந்தமே யார் அனுபவிச்சா அப்படின்னு கேட்டேன்னா நமக்கு தெரியல. யுதிஷ்டிரர்னு சொல்றார் பாஷ்யக்காரர், இருக்கட்டும். ஏன்னா நமக்கு அவர் கஷ்டப்பட்டதான் தெரியும். பாரதம் முழுக்க யுதிஷ்டிரர் சௌக்கியமா இருந்தா போல தெரியும். எப்ப பாரு ஏதோ ஒரு கஷ்டம் தான் அவருக்கு. பட்டாபிஷேகம் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் விவகாரம் என்னடா சொர்க்காரோகணம் பருவ ஆரம்பிச்சுப்படுது. இவ்வளவுதான் நம்ம தெரியுமே தவிர எத்தனை நாள் பரிமாலனம் பண்ணா என்ன தெரியல. ஆனா விவகாரம் என்ன அப்படி இருக்கணுங்கிற இது போல ஒரு ஆனந்தம் மனுஷானந்தமா இருக்கமே. ஆனால் இது போல சில கோடி மடங்கு ஒரு இந்த பிரம்மானந்தம், அந்த பிரம்மானந்தம் இருக்கே அதை விட அதிகமா இருக்கக்கூடியது இந்த கைவல்ய ஆனந்தம். இந்த நிர்வாணம்னு சொல்றேன் பார்த்தேடா, கைவல்யம்ங்கிறது அது இப்பவே அனுபவிக்க முடியும். இப்பவே அனுபவிக்க முடியும். எப்படி அனுபவிக்கணும்? மேலும் மேலும் இருக்கக்கூடியதா ஆனந்தங்க மனுஷனால எப்படி அனுபவிக்க முடியும்? பிரம்மானந்த தேவதைகளுடைய ஆனந்தமும் பிதர்தேவதை ஆனந்தம் மனிதனால எப்படி அனுபவிக்க முடியும் அப்படின்னு கேட்டா அதுக்கு என்ன சொல்றார்? அகாமஹதஷ்டா, எந்தெந்த அளவுக்கு மனுஷனுக்கு காமம் குறையிறதோ, ஆசை குறையிறதோ அவனுக்கு ஆனந்தம் ஜாஸ்தியா. ஸ்ரோத்ரியோ அகாமஹதா, காசை குறைய குறைய ஆனந்தம் ஜாஸ்தியா இருக்கு. நம்ம ஆனந்தத்தை குறைக்கிறது என்னன்னா நம்ம ஆசை தான். அது பண்ணணும் இது பண்ணணும், அங்கே போகணும், இதை சம்பாதிக்கணும், இப்படி இருக்கணும். நாலு ஊர்ல இருக்கிறவெல்லாம் என்ன நன்னா இருக்கிறவன்னு பேசணுங்கிற ஆசை இருக்கிற பரியந்தம் இது குறையிறது. நீங்க பாட்டு உங்க காரியத்தை பண்ணிட்டே இருந்தோம், 4 பேர் பேசுவா, 4 பேர் அப்படி பேசுவா. நான் நிஜமாக நீங்க பண்றது நல்லதா இருக்குமே. ஏன்னால் உலகம்ல உங்களுக்கு சகாயம் பண்ணும். திரியஞ்சோ சகாயத்தான். ராமனுக்கு குரங்குகள்லாம் சகாயம் பண்ணித்தான். நீங்க அதை எதிர்பார்த்திருக்கா? குரங்கு போய் மனுஷனுக்கு சகாயம் பண்ணுமான்னு பண்ணிருக்கேன். ஏண்டா அது வழி நல்ல வழி. அதே போலயே வழி கெட்ட வழியா இருந்தான்னா சோதரோ முன்சத்தை கூட பிறந்தவங்க கூட விட்டு போயிடுவானா. காரணம் என்னடா, இவன் வழி நன்னா இல்ல, ராவணனுடைய வழி நன்னா இல்ல, விபீஷன் போயிட்ட. ஆனால் அது நல்ல வழியா இருக்குமே. ஆனால் ஊர்ல இருக்கிற எல்லா பிராணிகளும் உங்களுக்கு உபயோகப்படும். ஆகையால் மனுஷன் தான் பண்றது எப்பொழுதும் 4 பேருக்கு நல்லதா இருக்கா கூடியதான் நிலையில பண்ணணும்னு சொல்லியிருக்க இல்லையா? அப்படி இவன் நல்ல வழியிலேயே இருந்துட்டு அந்த நிலையை அடையிறான். அடைஞ்ச பிறகு என்னாச்சு? இனிமேல் அவன் இந்த உலகத்தில் இருக்கிற ஆனந்தத்தை ஒரு ஆனந்தமாகவே கருதலை. அந்த நிலை வந்த பிறகு அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? இது வரைக்கும் எதனால இந்த நிலையை அடைஞ்சானோ அதை மறக்க மாட்டேங்கிறான்.
அதோட மட்டும் மறக்காத காரணம்னா அவனால சும்மா இருக்க முடியல. நைகச்சி க்ஷணமப்பி ஜாது திஷ்டத்திய கர்மக்கிறது. வேற லௌகிகமான விவகாரம் பண்றதுக்கு இஷ்டமும் இல்ல. இது ஒண்ணுதான் ஆனந்தமா இருக்கு. சரி, இது பண்ணிட்டே இருக்கான். அது ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா, இந்த ஒரு பேரானந்தம் எத்தனை பிறவைகளை தேடினா இது இப்ப எனக்கு கருத்து இருக்கு. இதே போல இங்க எதிர்க்க இருக்கிறவா பார்த்தாளா அவன் அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கட்டுமே. இது என்ன கஷ்டப்பட வேண்டியது இல்ல. தனக்குள்ள இருக்கக்கூடியதான ஒரு ஆனந்தம். இந்த ஆனந்தத்தை அறியாமல் அவ கஷ்டப்பட்டு இருக்காளே, அவளும் அறியட்டுமே அப்படிங்கிற ஒரு கருணை, ஒரு தய. அதனால என்ன பண்ணிட்டு இருக்கார், தான் எவ்வழியில இந்த ஆனந்தத்தை அடைந்தாரோ அவ்வழியே எல்லோருக்கும் அவ சொல்ற உபதேசம் பண்றது இல்லையா, நடத்தி காட்டுறார். தான் நடத்தி காட்டினா யத்யதாச்சரதி ஸ்ரேஷ்டஹ தத்ததேவ இதரோ ஜனஹ சயத் பிரமாணம் குருதே லோகஸ்தனுவர்த்ததே. அவ நடந்துக்கிறத பார்த்து அதே போலயே மற்றவர்களும் நடந்துக்கிறா. ஆகையால் தான் இப்படி பண்ணிட்டு இருக்கார். அப்படின்னு என்ன பண்ணிட்டு இருக்கார், கஞ்சித் காலமுமா மகேஷ பவத பாதாரவிந்தார்ச்சனை. கொஞ்ச நேரம் பகவானுடைய பாதாரவிந்தங்கள்ல புஷ்பங்களை போட்டு அர்ச்சனை பண்ணிட்டே இருக்கார். சிவாய நமஹ, பவாய தேவாய நமஹ, சர்வாய தேவாய நமஹ, ஈசானாய தேவாய நமஹ. கார்த்திகை மாசம் முழுக்க இந்த பகவான நினைச்சா போறோம், அந்த பரமேஸ்வரனுடைய நினைச்சா போறோம். அப்படி விசேஷமாக அவர் அனுகிரகம் பண்ணுவார். அப்படி விசேஷமாக பாதாரவிந்தார்ச்சனை. இன்னும் கொஞ்ச நேரம் கஞ்சித் தியான சமாதிபே, கொஞ்ச நேரம் தியானம் பண்றது மனசுனால. புஷ்பத்தினால பூஜை பண்ணிட்டே இருந்தார். புஷ்பம் எங்க இருக்கு, ஓரளவுக்கு தானே இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்றது, கஞ்சித் தியான சமாதிபே, கொஞ்ச நேரம் தியானம் பண்றது. கண்ணை முழுண்டு அந்த பரமேஸ்வருடைய உருவத்தை தியானம் பண்றது, அவருடைய மந்திரத்தை சொல்றது, அவருடைய மந்திரத்தை தியானம் மூர்த்தியை தியானம் பண்ணி கொண்டிருக்கிறது. அவருக்கு இந்த வேஷம் போட்டா நன்னா இருக்கும், அந்த வேஷம் போட்டு நன்னா இருக்கும். ஒவ்வொரு ஊர்லயும் எப்படி பகவான் இருக்க இப்படி எல்லாம் தியானம் பண்ணிருக்காரு. கஞ்சித் தியான சமாதிபே நதிபி கஞ்சித் கதா கர்ணனை. கொஞ்ச நேரம் நமஸ்காரம் பண்றது. அதுக்கப்புறம் கதா கர்ணனை, அவர் பண்ணியதான லீலைகள், ஆலாஹல பட்டன லீலை, மார்க்கண்டேய லீலை, இப்படி பல லீலைகள் அங்கெங்க வரக்கூடியதான லீலைகள்லாம் பண்ணிக்கொண்டே இருக்கிறது. கஞ்சித் தியான சமாதிபி நதிபி கஞ்சித் கதா கர்ணனை கஞ்சித் கஞ்சித் அவேட்சணைச்சனுதிபிஹி. சில சமயத்துல கஞ்சித் கஞ்சித் அவேட்சணைச்ச, அவருடைய உருவத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. நுதிபிஹி, ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கிறது. கஞ்சித் தசாமி திருஷீம், இப்படிப்பட்டதாகவே அவர் பொழுதெல்லாம் போய்கிட்டே இருக்கார். யப்ராப்னோதி முதா, இது என்னடா ஒரு சந்தோஷமாக ஆனந்தமாக அது பண்ணிட்டே இருக்காராம். கடனேன்னு பண்றது இல்ல, ஒரு சந்தோஷமா. முதா ஸ்வதர்பிதமனா, இப்படி மனசு அர்ப்பணம் பண்ணினவர் அவன்னா ஜீவன் சமுக்த கலோ, இவன் அல்லவா ஜீவன் முக்தன் அப்படின்னு ஜீவன் முக்த நிலைய, ஜீவன் முக்தனா இருக்கிறவன் எப்படி இருப்பான் அப்படிங்கிற ஒரு ஸ்வரூபத்தை சொன்னார். சொன்ன பிறகு இது போல இருந்திருக்காரா அப்படின்னா, அந்த பகவானுக்காக நான் எதையும் பண்ண தயாரா இருக்கேன். இந்த சரீரம் இருக்கே, இந்த சரீரம் அந்த நிலைய ஆனந்தத்தை இப்ப நான் அடைகிறேன்னா இதுக்கு காரணம் இந்த சரீரம் ஒத்துழைச்சிருக்க. இந்த சரீரம் ஒத்துழைக்கலைன்னா பகவான் அடையவே முடியாது. சரீர மத்தியம் கலு தர்ம சாதனம். கண்ணு தெரியலன்னு பகவத் ரூபத்தை எப்படி பார்ப்பேன், காது கேட்கலன்னா அவருடைய மந்திரத்தை எப்படி தெரிஞ்சுப்பேன் குருமுகமா, அவருடைய கதையெல்லாம் எப்படி தெரிஞ்சுட்டு இருக்கேன். காது கேட்டது, கண்ணு பார்த்தது, ஆனா என்ன பண்ணிக்கணும், ஜீவனம் முழுக்க வேஸ்ட் பண்ணிவிட்டோம். இதுக்கு தவிர வேற எல்லாத்துக்கும் உபயோகப்படுத்தி இருக்கோம். ஆனா அந்த பகவானுடைய லீலைகளை கேட்கறதுக்கும் அவருடைய திருவுருவத்தை பார்க்கிறதுக்கும் அதுக்கெல்லாம் எது உபயோகப்படுறத, கண்ணு காது மட்டும் இருந்தா போறோமா, நம்ம அங்கே போக வேண்டாமா, அந்தந்த ஒரு இடத்துக்கு போயிட்டு அதை பார்க்க வேண்டாமா, அது கை கால உபயோகம் பண்ணணுமோ இல்லையா, மீது எல்லாம் ஒழுங்கா இருந்தா தான் நம்மளால பண்ண முடியும். ஆகையால் இந்த தர்மத்தை சாதனம் பண்றதுக்காக, தர்மத்தை நிறைவேற்றுறதுக்கு முதலாக வேண்டியது சரீரம் சௌக்கியமா இருக்கணும். அதுக்காக நம்ம சுற்றுப்புறங்கள் சௌக்கியமா இருக்கணும். வீட்டுக்குள்ள காலம்புற எதுவுமே ஒரே தகராறு, எல்லோரும் சண்டை போட்டுட்டே இருந்தான்னு வச்சுங்களேன், வெறுத்து போயிடும் வாழ்க்கை. அப்ப விவகாரம் என்ன, ஓரளவுக்கு இவைகள்லாம் தெரிஞ்சிருக்கணும். இவைகள்லாம் இருந்தால், சரீரம் சௌக்கியமா இருந்தால், அப்பதான் நம்ம அந்த பகவானை போய் அடையலாம். அப்ப என்ன பண்ணணும், இந்த சரீரமானது சௌக்கியமா இருக்கணும். அதனால என்ன பண்ணினா, சரீரம் நமக்கு ஒத்துழைச்சிருக்கு, இந்த வழியாக நாம இருந்தோம்னா இந்த பகவான் அடைஞ்சிருக்கோம். அப்ப அந்த பகவானுக்காக நான் இந்த சரீரத்தோட பணிவிட பண்ணிட்டே இருப்போம்.
அந்த நிலைக்கு வந்த பிறகு எந்த ஒரு பேரானந்தத்தை அடைஞ்சானோ இந்த சரீரத்தினால, அவரால் கொடுக்கப்பட்ட இந்த சரீரம் யாரு கொடுத்தா? நீங்க பிராரப்த கர்மா பண்ணினாலும் அதை இப்படி இருக்கட்டும் என்று அவர் தான் உங்களுக்கு எடுத்துக்கிட்டு இருக்காரு. பாலமாதா உபபத்தே நமக்கு இந்த சரீரத்தை கொடுத்தார். இதை நம்ம வேற எதுக்கோ உபயோகப்படுத்தோம். பேனாவை ஸ்க்ரூ டிரைவரா உபயோகப்படுத்துறாரு சார். அவனை என்ன பண்றது? ஸ்க்ரூ டிரைவர் கிடைக்கலையா, பால் பாயிண்ட வச்சு திருப்பிட்டு இருக்கான். என்னடா விவகாரம்னு கைக்கு எது வந்ததோ அது பண்ணிட்டு இருக்கேங்கிறான். அது மாதிரி இந்த சரீரத்தை உபயோகம் இல்லாத வேலைகளுக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம எவ்வளவு இதெல்லாம் வேஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த சக்தி எவ்வளவு வேஸ்ட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் பகவானுக்கு என்ன கொடுக்கணும்? அவர்னா கொடுத்தது இந்த சரீரத்தை. அவருடைய பணிவிடைக்கு பண்ணினோமா? அவர் கோவில சுத்தப்படுத்தினோமா? அவருக்கு புஷ்பத்தை தொடுத்து கொடுத்தோமா? இதெல்லாம் பண்ண வேண்டாமா? யோசனை பண்ண வேண்டாமா? இல்லையே. அவர் நாமாவை சொல்லணும். ஜிக்வேகத்தய கேசவம். நாக்கு இருக்குன்னு சொன்னா பகவான் நாமாவை சொல்லிட்டே இருக்கணும். கண்ணு இருக்குன்னு அவருடைய திருவுரத்தை பார்க்கணும். அவருடைய மந்திரத்தை ஜபம் பண்ணிட்டே இருக்கணும். ஏண்டா உமக்கு எவ்வளவு கொடுத்திருக்க? சரீரம் கொடுத்திருக்க. ஒவ்வொரு வேலையும் உங்களுக்கு ஆகாரத்தை கொடுத்திருக்க. பிறந்ததுமே ஒரு அம்மாவை கொடுத்து உங்களுக்கு ஆகாரத்தை கொடுத்திருக்காரோ இல்லையா? அந்த அம்மா குழந்தைய பெற்றதுமே அந்த குழந்தைக்கு வேண்டியதான ஆகாரம் அந்த சரீரத்துல தயார் பண்ணி வச்சிருக்க. இல்லைன்னா இந்த குழந்தை பழைக்குமா? குழந்தை அன்னைக்கே பிறந்த அன்னைக்கே நீங்க முறுக்கு சீடை சாப்பிட முடியுமா? கிருஷ்ணனார் தான் நைவேத்தியம் பண்ணுவாள். உமக்கு கொடுத்தா என்ன ஆறது? என்ன இன்னும் பல்ல முளைக்கலையே, முறுக்கு சீடை கொடுத்தா நல்லா இருக்குமா? எப்படி? அந்த பாலை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அவனை வளர்த்து அவனுக்கு விவகாரங்கள்லாம் சொல்லி இப்படி எல்லாம் பண்ணிதான் இருக்காரு. இவ்வளவு சகாயம் பண்ணியிருக்காரு. நீங்க பழைக்கணுங்கிறதுக்காக தான் பகவான் இவ்வளவு பண்ணியிருக்காரு. இப்படி பண்ணினதான அந்த பகவானுக்கு நாம என்ன திருப்பி பண்ணியிருக்கோம்? கொஞ்சம் யோசனை பண்ணிடல. இதை விட உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காரு? ஒரு குருவை கொடுத்து அந்த குருமுகமாக வேதாந்தத்தை சொல்ல வச்சு அது சொன்னா உங்களுக்கு புரியுற வேலை அவர் பண்ணியிருக்க. அது பாதி யோசனை பண்ணிடல. இதுல பகவான் நாம கேட்கறதுக்கு நமக்கு இது கேட்கலாம சொல்ல முடியுமா? நம்மளால முயற்சி பண்ண முடியுமா? அது எப்படி? அது அவர் தான் அனுகிரகம் பண்ணியிருக்க. அவன் அருணால் அவர் சொல்லித்தான் ஆகணுமே தவிர அவனுக்கு வணங்க முடியுமே தவிர உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம எங்கெங்கயோ காசுக்காக ஊரெல்லாம் அலைஞ்சுட்டு இருக்கோம். அப்படி இருக்கக்கூடியதான் அந்த சரீரத்தை சர்வத்தா அவருக்கு உபயோகப்படுத்த வேண்டியதான நிர்பந்தம் இருக்கும் பொழுது நாம் அது உபயோகப்படுத்தல. ஆனா அது அவருடைய ஒரு கௌரவத்தை கேட்டு பார்த்து ரசித்து ஒருவர் பண்ணியிருக்கார் சுவாமி. நமக்கெல்லாம் அது வழி காட்டியிருக்கார். யாரு? மகாவிஷ்ணு. அப்ப உன் வாழ்க்கையில நீ இப்படி இருக்கணும் அப்படிங்கறத காட்டியிருக்க. என்னென்னமா காட்டியிருக்கார்? பாணத்துவம் ரிஷபத்வம் அர்த்தவபுஷா பாரியத்வம் அத்யாபதே கோணித்வம் சகிதா மிருதங்கவாசாத்யாதி ரூபம் ததௌ त्वत्पादे नयनार्पणं च कृतवान् त्वद्देह भाजो भागो हरिः पूज्यात् पूज्यतरस्य एव हि न चेत् को वा तदन्योधिकः. பகவானுக்கு இப்படி சகாயம் பண்ணினதுனால்தான் அவர் எல்லாத்த விட வசதியா போச்சு. இப்ப பாருங்க, தினந்தோறும் யார துதிக்கிறா உலகத்துல? விஷ்ணு சஹஸ்ரநாமம் தான் சொல்றார். உலகம் முழுக்க ஆசைத்து ஹிமாச்சலம் எங்கே போனாலும் தினந்தோறும் ஆஸ்திகால் எல்லாரும் எதை சொல்றாருன்னா விஷ்ணு சஹஸ்ரநாமம் தான் சொல்லிட்டு இருக்க. சிவசஹஸ்ரநாமத்தை விட விஷ்ணு சஹஸ்ரநாமம் தான் அதிகமா உலகத்துல பரவி இருக்குன்னு. லலிதா சஹஸ்ரநாமம் இருக்கு, அது சில பேர் தான் சொல்லிட்டு இருக்க, எல்லோருக்கும் கிடைக்க. ஆனா விஷ்ணு சஹஸ்ரநாமம் எல்லோரும் சொல்றார். ஆச்சாரியால் பகவத்கோவிந்த ஸ்தோத்திரத்துல அவர் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டதுமே அவர் என்ன பண்ணார்? கேயம் கீதா நாம சஹஸ்ரம். ஒரு ஸ்லோகம் கீதையில வாசிங்க ஒரு நாளைக்கு. கீதாங்க கீதாக சுகீதா கர்த்தவ்யா கிமன்யை சாஸ்திர விஸ்தரை யா ஸ்வயம் பத்மநாபஸ்ய முகபத்மாத் வினிஸ்ருதா அப்படின்னு கீதைகள் 700 கீதைகள் 700 ஸ்லோகங்கள். இந்த 700 ஸ்லோகத்துல ஒரு ஸ்லோகம் படிப்படை போரும். ஒரு மனுஷன் சௌக்கியமா ஆனந்தமா இருக்கணும்னா கீதா புஸ்தகத்தை எடுத்துட்டு ஒரே ஒரு ஸ்லோகத்தை எடுத்துட்டு அந்த ஸ்லோகம் என்ன சொல்றதுன்னு கொஞ்ச நேரம் யோசனை பண்ணினா போதும். ரொம்ப சௌக்கியமா ஆனந்தமா இருக்கணும். ஒரு ஸ்லோகம் ஒரு 10 நிமிடம் அதுல என்ன இருக்கு, இதை பத்தி என்ன தெரிஞ்சுருக்கோம், ஒவ்வொரு பதத்துக்கு என்ன அர்த்தம் இப்படி பண்ணிட்டு இருந்தா போதும். கீதா சுகீதா ஒண்ணு, கீதா ரைட், கேயம் கீதா. ரெண்டாவது என்ன? நாம சஹஸ்ரம். 1000 நாமாக்களும் சொல்லும்.
விஸ்வம் விஷ்ணர்வஷட்காரா பூதபவ்ய பவத் பிரபு பூதகல் பூதபல் பாவோ பூதாத்மா பூதபாவன சொல்லணும். ஆணும் பெண்ணும் எல்லாரும் சேர்ந்து பகவான் நாமாவை சொல்லணும். ஏன்டான் போறோம். ஏன் அந்த நாக்கு நமக்கு கொடுத்ததுக்கு பிரயோஜனம். இந்த ஜன்மாவில பேசக்கூடிய திறமைய பகவான் கொடுத்தது. அது இல்லாத மனுஷால் எத்தனை பேர் இருக்கா தெரியுமா? அவ பேசினா புரியாதவா எத்தனை பேர் இருக்கா தெரியுமா? பகவான் கொடுத்திருக்காரு, அவனுக்காக சொல்ல வேண்டாமா? இந்த ஒரு சின்ன சகாயம் அது இல்லாத போனா நம்ம வாழ்க்கை எப்படி யோசனை பண்ணி பாருங்க. வாழ்நாள் முழுக்க பேசுறது திடீர்னு ஒரு நாளைக்கு பேச முடியல, பேராலிசிஸ். அவன் பண்ணக்கூடியதான சம்யா ஆத்துக்காரிக்கே முடியல. இது பேர் இத்தனை நாள் குப்பை கொட்டின அந்த ஆத்மாவுக்கு இவர் என்ன சொல்றாருன்னு தெரியலன்னு விவகாரம் முழுக்க. ஏண்டான்னு பேசி பேசித்தான் வழக்கம். அப்படி ஒரு அழகான ஒரு நாக்க நமக்கு கொடுத்திருக்காரு பகவான் நாமாவை சொல்ல வேண்டாமா? இவ்வளவு இத்தனை பேர் அந்த பகவான சொல்லிட்டு இருக்காளே, விஷ்ணுவை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்காளே, காரணம் என்ன? அவர் நமக்கு ஆள் காட்டியா இருக்காரு. இப்படி இருக்கணும், உன் வாழ்க்கையில நீ இப்படி சகாயம் பண்ணணும், நல்ல காரியத்தை பண்ணணும் அப்படின்னு நடத்தி காட்டினவர் மகாவிஷ்ணு. யத்யதாசரதி ஸ்ரேஷ்டா தத்ததேவ இதரோஜனா. வாழ்க்கையில யார் எப்படி உயர்ந்தவா இருந்த நிலையில இருக்கிறவா எப்படி ஆச்சாரம் பண்றாளோ, எப்படி நடந்துக்கிறாளோ அப்படிதான் மீதி பேர் பார்த்து நடந்துப்பா. நீ இது பண்ணுன்னு சொன்னா பிடிக்காதுன்னு, நீர் யார் சொல்றது, நான் என்ன பண்றதுன்னு அவனுக்கு ஒரு அகங்காரம், ஈகோ இருக்கு. சொன்னா பண்றது இல்ல, ஆனா எப்படின்னு பார்த்து பண்றான். யாரோ பண்ணிட்டு இருக்கா, சரி நம்மளும் பண்ணுவேன்னு அப்படிதான் பண்றாளே தவிர இது பண்றது ரைட்டு, இதான் பண்ணணும் அப்படின்னு என்ன ஒண்ணு கண்ட்ரோல் பண்ணாதீங்க. சரி, நான் என் இஷ்டமா நான் பாத்துக்கிறேங்க. உங்க இஷ்டம் என்னது? ஊரை சுத்தறதோ உங்க இஷ்டமா இருக்கு. ஆனா என்ன, மகான்கள் போன பாதையில, சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறவா போன பாதையில, அதனால ஒரு பெரிய ஒரு லாபத்தை அடைஞ்சிருக்கார் ஒருத்தர். அவரை போய் கேட்கிறா, நீங்க எப்படி பண்ணினேன், எப்படி வந்தேன்னு அவர் வாய்க்கு வந்து சொல்ற. அதையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா. லோகம் இப்படித்தானே பண்ணிருக்க. தத்ததேவ இதரோஜனா. அவர் எதுன்னு சொல்றாளோ அப்படித்தானே நடந்துட்டு இருக்க. அதே மாதிரி இங்க என்னடா மகாவிஷ்ணு நடத்தி காட்டினா, நான் உபதேசம் பண்ணி பண்ணி ஆயிடுது, இனிமேல் நான் நடந்துட்டு இருக்கேன். நகுர்யா கர்மதேதகம் சங்கரஸ்தித கர்த்தாஸ்யாம் உபஹன்யாம் இமா பிரஜாஹ. அக்ரூர் ஒரு அழைச்சின்னு வந்திருக்காரு, கிருஷ்ணனையும் பலராமனையும் அழைச்சின்னு வந்துட்டு இருக்கார். சாயங்காலம் ஆச்சு, அக்ரூர் நிறுத்துவார். என்ன ஆச்சுன்னு, சாயங்காலம் டைம் ஆச்சு, சந்தியாவந்தனம் பண்ணுமா. மக்கள்லாம் எதுக்கு சந்தியாவந்தனம், எல்லாரும் உலகத்தில் இருக்கிறாலும் உங்கள்தான் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல இல்ல, நாங்களும் பண்ணணும். நீங்க பகவத் ஸ்வரூபமா யார் சொன்னா? நான் மனுஷன், மனுஷ வேஷம் போட்டா மனுஷனுக்கு எப்படின்னா ஹரிஜாரம் போச்சுன்னா அது போல நடக்கணும். விவகாரம் ஒழுக்க இரடா விவகாரம். மனுஷ வேஷம் கட்டிட்டேனோ இல்லையா, வேஷம் கட்டியதை விட அப்படிதான் இருக்கடா. மனுஷனா இருந்தா எப்படி பண்ணா, சாயங்காலம் சந்தியாவந்தனம் பண்ணாரு. அப்புறம் லீலைகள்லாம் காட்டினார். அங்க இருக்கிறவர் இங்க பார்த்தா இவர் குழந்தைகளை அழைச்சுன்னு வந்திருக்க, நதியில ஸ்நானம் பண்றா. இந்த நதியில இருப்ப குழந்தைகளை ஏதாவது ஆயிடுச்சா கட்டாம தேர் தட்டலாம கீழே வர. இங்க வந்தா 2 குழந்தைங்களை காணும். எங்கடா தேர் தட்டல இருக்கா, அது தேர்ல உட்காந்துட்டு. ஐயோ தேர்ல உட்காந்துருக்க, எப்ப போனாலும் அங்கே போனாலும் அங்கே காணும், மறுபடியும் இங்கே இருக்கா. இப்படி எல்லாம் கலாட்டம் பண்ணி விட்டார். ஏன் சொல்ல வந்தேன்னா, அந்த அளவுக்கு அவளுக்கு விசேஷமாக அந்த சஞ்சாரம் பண்ணும். நகுர்யா கர்மஜேதகம், நாம் பண்ணலன்னா சங்கரஸ்ய ஜகத்தாஸ்யாம் உபஹன்யாம் இமா பிரஜா அப்படின்னு கர்மாக்களை எல்லாம் தான் பண்ணினார். நித்திய கர்மா பண்ணினார், நைமித்திக கர்மா பண்ணினார், ஏன் கர்மா பண்ணி மனுஷாளுக்கு காமிச்சார். இது மட்டுமல்ல, பகவானுக்கு என்னென்ன விதமா தொண்டு பண்ணினார் அப்படின்னா, பானத்துவம் முதல்ல என்ன பண்ணார், பானமா ஆயிட்டாரா. திரிபுராசுர சம்ஹார காலத்துல முப்புறங்களை எரிக்கிறதுக்காக வந்ததான, அழிக்கிறதுக்காக, திரிபுராசுரர்களை கொல்றதுக்காக வந்ததான பரமேஸ்வரனுக்கு உலகத்துல தேவதைகள் எல்லாம் சேர்ந்து சகாயம் பண்ணணும்னு ஆரம்பிச்சார். சோணியஸ்ய ரதா, அந்த பகவான் மகா பரமேஸ்வரன் கிளம்பி வரார் யுத்தம் பண்றதுக்காக. என்ன ஆச்சு, இந்த பூமாதா தான் தேர் ஆயிட்டாளான். சோணியஸ்ய ரதா ரதங்க யுகலம் சந்திரார்க்க பிம்பத்வயம். அந்த தேருக்கு 2 சக்கரம் இருக்கணுமா, ஒரு சக்கரமா சூரியனும் ஒரு சக்கரமா சந்திரனும் ஆயிட்டாராம். கோதண்ட கனகாதலா, அவர் கையில இருக்கா கூடியதான வில்லு இருக்கு பார்த்தா, மேரு பர்வதம் நான் வில்லா போயிட்டுதான். ஹரிரபூத் பாடா, ஓஹோ
மேரு பர்வதம் வில்லா போயிட்டேனால் நான் அதுக்கு அம்பாவேன் அப்படின்னு அனுபவிச்சு மகாவிஷ்ணு அம்பானாராம். விதி சாரதி பிரம்மதேவர் அந்த தேரை ஓட்டுறதுக்காக ஆயிட்டாராம். இப்படின்னா அவர் போனார் திரிபுரசுர சம்ஹாரத்துக்கு. இவ்வளவு தடபுடலா இத்தனையும் பண்ணிட்டு போனார், கஷ்டம் கட்டிட்டு போனார். என்னடா ஆச்சுன்னார், கடைசியில ஒண்ணுமே இல்ல. வந்தா அவ 3 பேர் யுத்தத்துக்கு ஒரு சிரிப்பு சிரிச்சார், 3 பேரும் எரிஞ்சு போயிட்டாரு. கண்ணால பார்த்து எரிச்சார் ஒருத்தர மன்மதன், சிரிச்சு எரிச்சார் முப்புறங்களை. என்னடா விவகாரம்னார். அப்படின்னு எங்க பரமேஸ்வரன் என்ன சுவாமி ஆச்சுன்னார். அவள் கையில அம்பாக இருக்கிறவர் யாரு? மகாவிஷ்ணு. பாணத்துவம் பானமா ஆனார். பரமேஸ்வரனுக்கு சகாயம் பண்ணணுங்கிறதுக்காக தான் என்ன பண்ணார்? பாணத்துவம். அடுத்தது விருஷபத்வம், அர்த்தபுஷாபாரியாத்வம். விருஷபத்வம் சிவனுக்கு வாகனமா இருக்கக்கூடியதான விருஷபம். அந்த காளை இருக்கு, வயசான காளை எதுன்னு. இது வயசான காலை ஏன் சொன்னார்? அனாதியா இருக்கார் மகாவிஷ்ணு. அனாதி நிதனஹா. இவரே என்ன பண்ணினாரா, தர்ம மார்க்கத்துல தான் இருக்கிற ஜனங்கள். அந்த தர்மமானது பரமேஸ்வரனை காட்டக்கூடியது. நீங்க தர்ம வழியிலேயே இருந்துட்டேனால் உங்களுக்கு பரமேஸ்வரன் கிடைப்பான் என்பதை காட்டுவதற்காக பரமேஸ்வரனுக்கு தான் வாகனமா ஆனாராம். அந்த விருஷபமா இருக்கிறது யாரு? மகாவிஷ்ணு. விருஷபத்வம் வாகனமானார். அடுத்தது விருஷபமானார். அதுக்கப்புறம் அர்த்தபுஷாபாரியாத்வம். பரமேஸ்வரனோட ஒரு பாதி சரீரம் மகாவிஷ்ணு கிட்ட. ஒரு சங்கர நாராயணர், சங்கர நாராயண கோவில்ல ஒரு பாதி பரமேஸ்வரன், ஒரு பாதி மகாவிஷ்ணு. இப்படி ஆயிட்டார் சொல். என்ன இப்படி ஆயிட்டேன்னார்? ஏன்னா அவருக்கு ஆத்துக்காரியா இருக்கணுமா. ஆத்துக்காரியா இருக்கிறவள் பக்கத்திலே இருந்து அவர் என்னென்ன பண்றாரோ எல்லாத்துக்கும் பணிவிடை பண்ணிட்டே இருக்காளோ, பிரதி பிரயோஜனத்தை எதிர்பாராமல் அது பார்க்கணும். உலகத்துல மீதி எல்லா பண்ணக்கூடியதான வேலைகளுக்கெல்லாம் காசு கொடுத்துட்டே இருக்கு. ஆத்துக்காரி பண்ணக்கூடியதான வேலைக்கு காசு கொடுத்தா நீங்க போண்டின்னு முடியாது. ஏன்னா எப்படி நீங்க பண்ண முடியும்? காலமுறை உங்களுக்கு காஃபி கொடுத்து அது பண்ணி இது பண்ணி என்னென்ன உங்களுக்கு தேவையோ இதை நினைச்சு என்ன பண்ணிட்டு இருக்கா அது பண்றதுன்னு. அதுக்கப்புறம் என்ன தனக்கும் அவர் பண்றாருங்கிறது அது வேற. அது வேதாந்தம் பேசுறது. அவாவா தனக்காகத்தான் இருந்திருக்காங்கிறது வேதாந்தம். ஆனா விவகாரம் என்னன்னா லோகத்துல பாருங்க, ஒரு மனுஷனுக்கு அவர் என்னென்ன வேணுமோ பார்த்து பார்த்து பண்றதுன்னு ஆத்தக்கறி பண்றாளோ இல்லையா, அது மாதிரி தான் இருக்கணுமா. அதுக்கு அந்த பக்திய சொல்றதுக்காக சொல்றாரு. மகாவிஷ்ணு என்ன பண்ணினாரா, பரமேஸ்வரன் லோகத்தை காப்பாத்துறதுக்காக ஆறாக லீலை பண்ணினார், விஷத்தை குடித்தார். அவர் உலகத்தை காப்பாத்துறது என் வேலை. உலகத்தை அழிக்கிறது தான் பரமேஸ்வரனுடைய வேலை. உலகத்தை காப்பாத்துறது என் வேலை. அந்த உலகமானது காப்பாற்றப்படணும் என்பதற்காக என்ன பண்ணினாரா, அந்த ஆலாகலம் விஷம் வரும் பொழுது அதை எப்படி மைசூர் பாக் சாப்பிட்றாப்புல கையில வாங்கிட்டு சாப்பிட்டார். விவகாரம் முழுக்க என்ன சுவாமினார், உலகத்தை காப்பாற்றணுங்கிற எண்ணம். இப்படி பண்ணினால இவருக்கு நம்ம என்ன பண்ணினா சரியாகும் அப்படின்னு நினைச்சுட்டு என்ன பண்ணினாதான் ஆத்துக்காரியே ஆகணும்னு நினைச்சு விட்டார். அதுக்காக தான் ஆத்துக்காரி மாதிரி இருந்தார். பகவான் என்ன பண்ணினார், பரம கருணாதி தயாநிதி அவர். அவரால் ஒண்ணுமே பண்ண முடியாது, சும்மா இருக்க முடியல. என்ன பண்ணார், அவ்யாஜ கருடா மூர்த்தி. அவர் எடுத்துட்டு ஆலிங்கனம் பண்ணிட்டார். எப்படின்னு பாதி சரீரம் உள்ள போயிடுதான். அப்படி இழுத்த கட்டிட்டார் விவகாரம். அதான் சங்கர நாராயணன் கோவில். ஒரு பிச்சைக்காரன் ராஜா கிட்ட வந்த. ராஜா கிட்ட வந்து என்ன ராஜாவை ஸ்தோத்திரம் பண்ணணும்னு நினைச்ச. எதை ஸ்தோத்திரம் பண்ணினா காசு கொடுப்பாரு அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றதுன்னு அப்படின்னு யோசனை பண்ணின. என்ன ஆச்சு, இந்த பரமேஸ்வரன் இருக்காரு, அர்த்தம் தானவ வைரினா ஜிதவபோத். ஒரு பாதி பரமேஸ்வரனுடைய சரீரத்துல ஒரு பாதி என்ன பண்ணினா மகாவிஷ்ணு எடுத்துட்டாராம். பரமேஸ்வரனுடைய சரீரம் எல்லாம் ஒரு பாதி மகாவிஷ்ணு. ஜிதமபோத் அர்த்தம் சுதாயா. இன்னொரு பாதி என்னாச்சுன்னா இன்னொரு பாதி அம்பாள் எடுத்துட்டாராம். பரமேஸ்வரனுடைய சரீரத்துல நேர கூறு போட்டு ஒரு பாதி மகாவிஷ்ணு எடுத்துட்டார். ரைட் சைடு எல்லாம் அம்பாள் எடுத்துட்டார், லெப்ட் சைடு எல்லாம் பரமேஸ்வரன் எடுத்துட்டார். என்ன ஆச்சுன்னா யுத்தம் இப்படித்தானே புரஹராபாவே ஜெகதி சமுன்மீலதி. உலகத்துல பரமேஸ்வரன் காணோன்ட்டார். ஒரு பாதி மகாவிஷ்ணு எடுத்துட்டார், ஒரு பாதி அந்த அம்பாள் எடுத்துட்டா.
உலகத்துல என்னடா பரமேஸ்வரன் காணும். இப்ப என்ன பண்றதுன்னு பரமேஸ்வரனே அண்டி இருக்கக்கூடியதான சில பதார்த்தங்கள் இருந்ததா, அது பரமேஸ்வரனை விட்டு எங்கேயுமே போகாது. அப்படிப்பட்டதான பதார்த்தங்கள்லாம் என்ன ஆயிடுதுன்னு இப்படி கங்கா சாகரம், அந்த பரமேஸ்வரன் தலையில இருக்கக்கூடிய கங்கை இருந்தது பார்த்தீங்களா, அடாடா நான் இத்தனை நாள் பரமேஸ்வரன் அண்டி இருந்தேன், அந்த பரமேஸ்வரன் சௌக்கியமா என்ன வச்சுட்டு இருந்தார், யார என்ன இருந்தாலும் ஆத்துக்காரிகளை தலையில வச்சுட்டு இருக்காரு சொல்ற பார்த்தீங்களா தஞ்சாவூர்ல. எங்க என்ன கல்யாணம் ஆச்சு ஆத்துக்காரையை தலையில வச்சுட்டு இருக்கேன். இது முதல்ல யாரு பார்த்தா பரமேஸ்வரன் பண்ணினார், கங்காதேவியை தலையில வச்சுட்டு இருந்தேன். விவகாரம் என்னடா ஆச்சுன்னா அவரே நம்மளை விட்டு போயிட்டாரே, நான் என்ன பண்றதுன்னு கங்கா சாகரம் சமுத்திரத்துக்கு போயிட்டு சேர்ந்துருக்கான். அம்பரம் ஸ்வாபதி அவர் என்ன பண்ணினார், சந்திரன் என்ன பண்ணினார் ஆகாசத்துக்கு போயிட்டார். ஏன்னா இவர் தலையில இருந்தார், தலையில விட்டு அவர் போயிட்டார். நாகாதிபர் பூதலம் அங்க இருக்க உடம்பு முழுக்க இருக்கக்கூடிய வாசுக்கு என்ன பண்ணினான்னா பரமேஸ்வரன் காணும். இது போல நம்மளை யார வச்சுப்பா அப்படின்னு நினைச்சுட்டு என்ன அப்படியே நாகாதலம் பாதாள லோகத்துக்கு போயிட்டாரா. சரி இவைகள்லாம் போயிடுத்து, அந்த பரமேஸ்வரனுக்கே உரித்ததான சில தர்மங்கள் இருக்கு. இது அப்படின்னு சர்வஜத்துவம் சர்வசக்தித்துவம் சர்வவித்துவம் இப்படிப்பட்டதான தர்மங்கள் அவருக்கு மட்டும் உரித்ததாக இருந்ததே, அந்த தர்மங்கள் பரமேஸ்வரன் இல்லையுமே எங்கே சார் போகும். சர்வஜத்துவம் அதீஸ்வரந்த அதீஸ்வரந்த சுவாமகமது உன்னை வந்து சேர்ந்துடுத்து ராஜாவை, சர்வஜத்துவம் ராஜாவை நீ சர்வஜன் சர்வசக்திகன் சொன்னார். ஆமா இப்ப என்ன சொன்னார், அது இருக்கட்டும், அந்த பரமேஸ்வரத்துல ஒரு குணம் இருந்தது, என்ன தெரியுமோ நான் பிச்சை எடுக்கிறது, அது எங்க போச்சுன்னாரு எனக்கு வந்து கடைசியில எனக்கு வந்து சேர்ந்துருத்து. ராஜா பார்த்தாராம், ஏதோ எனக்கு வேணும் காசு வேணுங்கிறதுக்காக இப்படி ஒரு ஸ்லோகம் பண்ணியிருக்கேன், நிறைய கொடுத்தாரு. அது மாதிரி என்ன பண்ணினா பாதி சரீரம் கவி பேர்ல தெரியாது, கவி சொல்லிட்டு அப்படின்னு சொன்னாரு, கதையை கொடுத்ததுன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன் சொல்ல வந்தேன்னா அப்படி பாதி சரீரத்தோட ஒன்னா போயிட்டாரா. அதனாலதான் அர்த்தவபுஷா பாரியாத்வம், அர்த்தவபுஷா பாதி சரீரத்தை கொடுத்த ஒரு ஆத்துக்காரிக்கு அர்த்தாங்கின்னு சொல்றது. சம்ஸ்கிருதத்துல அர்த்தாங்கி, இந்த இங்கிலீஷ்காரெல்லாம் பெட்டர் ஹாஃப்ங்கிறான். யாருக்கு யாரு பெட்டர்னு தெரியல, எல்லாம் ஏமாத்துற வேலை. எங்கெல்லாம் நாம ஏமாத்ததே இல்லை, ரெண்டு பேரும் சமானம் தான் சொல்லியிருக்கோம். மனுஷத ரூபா சமானமும் தான் இருக்கோம், புருஷாலும் ஸ்திரீகளும் சமானமும் தான் சொல்றது. ஆனா கல்யாணம் ஆற சந்தர்ப்பத்துல மட்டும் என்ன சொல்றது தெரியுமா, நான் சம்பிராஜ்ஞேஸ்வசுதேபவ சம்பிராஜ்ஞேஸ்வசுவாங்பவா, இந்த வீட்டுக்கு ராணியா வரணும் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இந்த வீட்டுக்கு பொண்ணா வரணும்னு கேட்கல, இந்த வீட்டுக்கு ராணியா வரணுமா. ஏன் இந்த ராணிங்கிறது என்ன அப்படின்னா, உங்களுடைய அபிமானத்தினால தனக்கு அடிமையா பண்ணிட்டவள், நீ எல்லோருக்கும் காட்டக்கூடியதான அபிமானத்தினால உனக்கு எல்லோரும் வேண்டியவளா ஆயிடுவா, அப்படி பண்ணிக்கிறோம் இந்த வீட்டுக்கு அப்படின்னு கூப்பிடுறா. நம்ம ஊர்ல யாரையும் மாற்று பெண்ணுனோ இல்ல மாட்டு பெண்ணும் இதெல்லாம் நம்ம சொல்றது இல்ல, அப்படின்னா கூப்பிட்டு இருக்க விசேஷமா. ஆனா நம்ம என்ன சமானம் தான் சொல்றோம், சகா சப்தபதா பவா. கல்யாண மந்திரத்தை பார்த்தேன்னா அந்த ஆத்துக்காரி என்ன ஃப்ரெண்டுன்னு தான் சொல்லியிருக்க. இந்த ஃப்ரெண்ட் இருக்க இது ஒண்ணு ஈக்குவல் ரிலேஷன். விஸ்வம் பசியதி காரிய காரணத்தையா ஸ்வஸ்வாமிபா சம்பந்தத சிஷ்யாச்சாரியதையா, இப்படிதானே வெவ்வேறு ரிலேஷன் ஸ்லோகத்தில். மாஸ்டர் சர்வெண்ட் ரிலேஷன். நீங்க எனக்கு மாஸ்டர்னு சொன்னா நான் உங்களுக்கு மாஸ்டர் ஆக முடியாது, ஏன் சர்வெண்ட். அதே போலயே லோகத்துல ஒருத்தர் அப்பா இன்னொருத்தர் பிள்ளைன்னா அப்பா அப்பா தான் எண்ணிக்கும், பிள்ளை அவருக்கு முன்னால எப்பவும் பிள்ளைக்கான். ஆனா இந்த விவாகம்னு சப்தபதி ஆயிடுத்துன்னு வச்சுங்களேன். சப்தபதினா ஆத்துக்காரி காலை பிடிச்சு ஒவ்வொரு அடியா நடக்க வச்சு 7வது அடியில கல் மேல ஏத்தி நிக்க வைப்பா. ஏண்டா உன் வாழ்க்கை மேல எவ்வளவுதான்ட்டாரு. அஸ்மானமாரோஹ அஸ்மே வஸ்திரா பவா, இந்த கல்லு மேல ஏறு. கல்லு எப்படி திருடமா இருக்கோ அப்படின்னு திருடமா இருக்கணும். வாழ்க்கைங்கிறது பெட்ட ப்ரோசஸ் இல்ல, துன்பமும் இன்பமும் மாறி மாறி வந்துட்டு இருக்கும். ஆகையால் நிஜமாக இந்த மனசை நல்லா திருடப்படுத்திக்க வேண்டியது ஒரு ஆத்துக்காரித்தான்.
ஒரு பெண் ஒரு ஆத்துல வந்திருக்காள்னா அவ திருடமா இருந்து அவ நல்ல காலம் வரும்னு நினைச்சிட்டு பகவான தியானம் பண்ணிட்டே இருந்தாலும் எவ்வளவு கட்டமானாலும் ஜெயிக்க முடியும். ஆகையால் எல்லாத்தையும் ஜெயிக்கிறதுக்கு காரணம் என்ன? இவன் அங்க இருக்கக்கூடிய அந்த பெண்மணி. அதான் சொல்றது அந்த மந்திரம். இந்த கல்லு மாதிரி உறுதியாயிரு, வாழ்க்கையில கட்டம் வந்தாலும் பயப்படாதே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தரமா இந்த காலவழி ஏகமிஷே விஷ்ணுத்வான் வேதோ வே ஊர்ஜே த்ரீணிமய பிரதேவி அப்படின்னு சத்வாரி பாயோ பவாய பஞ்ச பசுபிய ஷட்ருபிய சப்த சப்தாபியோ ஹோத்ராபிய அப்படின்னு ஒவ்வொரு காலையும் அந்த அடியும் நடக்கிறப்ப எடுத்து வச்சு வச்சு 7 அடிக்கு அந்த கல்லு கொண்டு வந்து அந்த கல்லு மேல எடுத்து நிப்ப. ஏன்னா அந்த அளவுக்கு அவளை காப்பாத்துறது அந்த ஆத்தக்காரி மாதிரி நடந்துட்டாராம் மகாவிஷ்ணு பரமேஸ்வரன். அதனாலதான் பாரியாத்வம். அர்த்தவ புஷ பாரியாத்வம், பாதி சரீரத்தை எடுத்துட்டு அவருக்கு ஆத்தக்காரி மாதிரி பணிவிட பண்ணினாராம் மகாவிஷ்ணு. என்னடா இவர் பண்ணின சகாயத்துக்கு என்ன பண்ணினா போறோம்? உலகத்தை இப்படி காப்பாத்தினாரே. பாணத்துவம் விருஷபத்வம் அர்த்தவ புஷ பாரியாத்வம் ஆர்யாபதே. இவருக்கு என்ன பேரு? ஆர்யாபதே. ஆர்யா உலகத்துல இருக்க எல்லாரோட உயர்ந்ததான ஒரு வார்த்தை ஆர்யா. நாடகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரியபுத்திரா அப்படின்னு இருக்கும். பெரியோர்கள் பெற்ற செல்வமேன்னு அர்த்தம். ஆத்துக்காரரை எப்படி கூப்பிட? மாமனார் பெரியவர், அவர் பெற்ற எனக்காக பெற்று வச்சாருன்னு கேட்காதியும் ஆரியபுத்திரா அப்படின்னு சொல்றோம். ஏன்னா அப்படி மரியாதையே எப்படி கூப்பிடுறதுன்னு நமக்கு தெரியணும். எப்படி பழகி இருக்கா, அவ வாழ்க்கையில எப்படி நடந்துட்டு இருந்தா, யாராருக்கு எவ்வளவு மரியாதை இருந்தது. இப்ப மரியாதை எல்லாம் ஒன்னாதெல்லாம் விட்டு போச்சு. பெரியவாளாச்சும் சின்னவாளாச்சும், நீரும் படிச்சிருக்க நானும் படிச்சிருக்கேன், நீரும் சம்பாதிக்கிறேன் நானும் சம்பாதிக்கிறேன், ஏன்னா விவகாரம் இந்த எண்ணம் தான் வந்து இருக்கு. முன்ன காலத்துல எப்படின்னா பெரியவர்களை மதிக்கணும், அவளுடைய ஆசீர்வாதம் நம்ம எப்பவும் பெறணும். அப்பதான் மனசு நிம்மதி. நிறைய காசு இருக்கட்டும் சார், காசு ஒன்றும் பண்ணாது. காசு ஓரளவுக்கு தான், அதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ணாது. காசு உங்ககிட்ட இருந்ததுன்னா எல்லாரும் புடுங்கிறதுக்காக தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அது ஞாபகம். உங்ககிட்ட நிறைய காசு இருந்தா நீங்க சௌக்கியமா இருக்கு நினைச்சுட்டு இருக்கேன். நீங்க சௌக்கியமா இருக்கலாம். சுக சாதனங்கள், பெரிய ஃப்ரிட்ஜ் வாங்குங்க, டிவி வாங்குங்க, கார் வாங்குங்க, வேற பிளேனே வாங்குங்க, ஏதோ பண்ணுங்க, வேண்டிய அளவுக்கு சார்ந்து இருக்கு. ஆனா என்ன ஆச்சுன்னா மனசு நிம்மதி மட்டும் கிடைக்கும். இவன்கிட்ட காசு இருக்க, இந்த காசு சும்மா தானே இருக்க, நம்ம கொடுத்தா என்ன, அந்த எண்ணம் வரப்படாது. அந்த எண்ணம் தான் உலகத்துல வருது. இல்லை, உங்ககிட்ட காசு நிறைய தானே இருக்க, மற்றவர்கள்ட்ட காசு ரொம்ப கஷ்டப்பட்டாதான் அவ சம்பாதிக்கணும். நீங்க ஒன்று சுலபம் வந்துட்டா இந்த ஜனங்களுக்கு காசு இருக்குமே ஏனால் நான் புடுங்கணும் என கூடியதான எண்ணத்துல தான் வாழறா. ஆனா ஞாபகம், காசு நிஜமா உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கல. அதுக்காக காசே வேண்டான்னு நான் எல்லாத்தையும் விட்டுறேன், சன்னியாசம் வாங்கிக்கிறேன்னு சொன்னாலும் பிரயோஜனம் இல்லை. வேணும் உங்களுக்கு காசு, ஆனா அது அதிகமாக அதுவே நமக்கு சுகத்தை கொடுக்கும் என கூடியதான எண்ணம் வேண்டாம். அப்படி ஆர்யாபதே, ஆர்யான்னா கௌரி மாதா. அந்த கௌரி மாதாவுடைய ஆத்துக்காரரே லோகக்ஷேமத்துக்காக ஜெகத்தாத்ரி, விஸ்வமாதா ஜெகத்தாத்ரி, உலகத்தை பெற்றவள், உலகத்தை காப்பாற்றவள். ஒரு நர்ஸானவள் உடம்பு வந்தா எப்படி பக்கத்துல இருந்து அப்பப்ப மருந்து கொடுத்து அவருக்கு சகாயம் பண்ணி அவளை திருப்பியும் மறுபடியும் சொத்தமான நிலைக்கு கொண்டு வரதுக்கு முயற்சி பண்றாளோ அப்படி ஒவ்வொருத்தரையும் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறது அம்பாள். அப்படிப்பட்டதான ஆர்யாபதே. ஒவ்வொரு சம்போதனத்திலும் ஒரு விசேஷம் இருக்கீங்க. அது இல்லைங்க, அது இவா வச்சது, ஹிஸ்டாரியன் வச்சது. ஆரியான அம்பாளுக்கு பேரு, ஆரியான ஒரு உருத்தத்துக்கு பேரு ஆர்யாபதே. கோடித்வம் சகிதா மிருதங்க வஹிதா சேத்யாதி ரூபம் ததௌ. அதற்கு பிறகு அந்த பரமேஸ்வரனுக்கு உதவணும் என்பதற்காக அம்பானார், அவருக்கு உதவணும் என்பதற்காக ஒரு பசுமாடானார், ஒரு காளையானார், பாதி சரீரத்தை அவரோட சேர்ந்துட்ட ஆத்துக்காரியானார். அர்த்தவ புஷா பாரியாத்வம். அதே மாதிரியே பரமேஸ்வரன் ஆலாஹலியில பண்ணின பிறகு அவர் பாட்டுக்கு சாப்பிட்டார். அதுக்கப்புறம் மறுபடியும் தேவதைகள் கடையும் பொழுது அவளுக்கு அமிர்தம் கிடைச்சது. அமிர்தம் வந்ததுமே அங்க இருக்கக்கூடியதான ராட்சசாலாம் அந்த அமிர்த பானை எடுத்து ஓடி போக தொடங்கினார். அப்புறம் என்ன பண்றது, இப்ப ஓடி போயிட்டு அவ அமிர்தத்தை சாப்பிட்டா தேவதைகள் இல்ல, அது பண்ணா கெட்டு போயிடும் விஷயமே. அதுக்காக என்ன பண்ணினார், ஒரு அழகான ஒரு மோகினி வேஷம் பட்டார். அழகான பெண்மணிகள் எத்தனையோ பேர் இருக்கா, அது இல்ல,
எல்லாரையும் கவரக்கூடியதான உருவம். அதான் பார்க்கணும். ஸ்ரீமத் பாகவதத்துல முதல்ல கிருஷ்ண பரமாத்மா பிறந்தது ஒரு 3வது நாள்லயே அங்கே ஒரு அம்மா பூதனைன்னு ஒரு அம்மா வந்தார். தாம் கேட்டபல்லிகம் பிரஹன்னிதம் பக்தன கிருத்திர மத்தியம். ஒரு 10 ஸ்லோகத்துல அந்த அம்மா வர்ணிக்கிறார் சுகசுவாமி. எல்லாம் துறந்தவர். தலை விரிச்சுண்டு போட்டிருக்கலாம். தாம் கேட்டபல்லிகம் தலை நிறைய ஒரு 8 முழம் புஷ்பம். தலை புஷ்பம் கொஞ்சமா வச்சுக்க கூடாதா? நல்ல பழைய நாள் வைவா நிறைய புஷ்பம் வச்சுக்க கூடாதுன்னு கொஞ்சமா தான் வச்சுக்கணும். தாம் கேட்டபல்லிகம் பக்தன கிருத்திர மத்தியனான். இப்படி ஆடி ஆடி நடந்துட்டு வராளாம். பார்த்து அந்த லோகத்துல இருக்கிறவாள்லாம் அந்த ஆயர்பாடியில இருக்கிற ஜனங்கள்லாம் அடாடாடா யாரு இது, நம்ம ஊர்ல இப்படி எல்லாம் பண்ண மாட்டாளே, ரொம்ப ஃபேஷனா இருக்காளே, கலர் கலர் கொடைய சுகசுவாமி சொல்றாரு, இதை வச்சுட்டு வந்துட்டு இருக்காளே யாரு அப்படி நின்று போயிட்டாளாம். என்ன இவ்வளவு அழகு இவ்வளவு அலங்காரம் இப்படின்னு நினைச்சுட்டு வந்தாளேன்னு இது ஒரு வர்ணனை இருக்கு. அதுக்கப்புறம் சமுத்திர வந்தன சந்தர்ப்பத்துல மகாலட்சுமி தாயார் வந்தாராம். எழுந்து வந்ததுமே என்னாச்சுன்னா ராட்சசாலும் தேவதைகள் எல்லோரும் நமஸ்காரம் பண்ணணும் தோணித்தான். ஒரே ஸ்திரீ தான், 2 பேரும் அழகானவள் தான். ஆனா ஒத்தை பார்த்தா வேடிக்கை பார்த்துட்டு யாரப்பா இவ அப்படின்னு பாக்குற அளவுக்கு வந்தாளா ஒரு அம்மா பூத்தனைய. அதே மாதிரி மகாலட்சுமி தாயார் வந்தா எல்லாரும் பார்த்தா என்னன்னு எல்லோருடைய மனசுல இந்த அம்மாக்கு நமஸ்காரம் பண்ணினா தேவலைய அவ்வளவு சாதுவா இருக்காள அப்படின்னு நினைச்சாலாம். அது மாதிரி லோகத்துல என்ன ஆச்சுன்னா எந்தெந்த சந்தர்ப்பத்துல எப்படி ஆகணும்னு தெரியல. அப்ப என்ன பண்ணினார், ஆரியாபத்தே பாரியையாக ஆனார். அதே மாதிரி அங்க என்ன ஆச்சுன்னா தேவதைகள்லாம் மோகினி உருவத்தை எடுத்ததுமே எல்லாரும் கிட்ட வந்தா நான் கொடுங்க நான் பரிமாறுறேன், வரிசையா உட்காருங்க அப்படின்னு. வரிசையா உட்காருங்க, வரிசையா எல்லாம் மாறி மாறி உட்கார வேண்டியதுதானே சார். யாராவது சொன்னாரா ராட்சதாலாம் ஒரு பக்கத்துல உட்காரணும், தேவதைகள் ஏன்னா எனத்தோட சேரும்னா இவன் இந்த பக்கம் உட்கார்ந்தா அவ உட்கார்ந்தா. இவன் என்ன பண்ணினா தேவதைகளுக்கும் ஒவ்வொரு டிராப் கொடுத்துட்டு போற, உங்களுக்கு மீதியில உங்களுக்கு கொடுத்து சௌக்கியமா யாருக்கு முக்கியமா வச்சுக்கோங்க. இதுதான் ரொம்ப சேட்டம். அவளுக்கெல்லாம் ஒரு டிராப் கொடுக்கறா போல. ரொம்ப பணக்கார ஆத்துல வாத்தி மாத்துல நெய் விடுவ பாருங்க, ஒவ்வொரு டிராப் அது சத்தம் தான் வருமே தவிர ஒரு டிராப்பும் விழாது. அப்படி விட்டு என்னடா விவகாரம் கடைசியில என்ன ஆயிடுச்சு, எல்லா தேவதைகளும் விட்டாச்ச விவகாரம் முழுக்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா மறைஞ்சு போயிட்டாரு. மறைஞ்சு போயாச்சு. அதுக்கப்புறம் ஊர்ல இருக்கிறவங்க பீச்சினாலாம். இந்த அட்வர்டைஸ் பண்றதை விட வாயால ஒருத்தர் சொல்றா பாருங்க, அதான் ஃபாஸ்டா போகும். டிவியில அட்வர்டைஸ் பண்றது வேற, ஒருத்தர் சொல்லி அவரவருக்கு சொல்லி கோவில்ல பிரதோஷத்துக்கு போயிருக்கா மாமி, இந்த மாமி அந்த மாமிக்கு சொன்னா, அந்த மாமி இன்னொருத்தருக்கு சொன்னா, அவர் பக்கத்துல இருக்கிற புருஷன் கேட்க அவர் அந்த மாதிரி என்ன கேட்டான்னு சொல்லி நாங்க தெரியாது அவர் சொன்னான்னு சொல்லி பிரதோஷத்துக்கு வந்த 2000 பேரும் அந்த நியூஸ் போயிடுது வேகமா. கிளியர் பேஜ் வேகமா போறது எல்லாத்தோட விவகாரம் முழுக்க எதிராச்சு. அது மாதிரி கருணாகரனுக்கே எது வரைக்கும் போச்சுன்னு சிவலோகம் வரைக்கும் போயிடுதான், வைகுண்டம் வரைக்கும் போயிடுதான். இந்த வைகுண்டத்துக்கு வந்து மகாவிஷ்ணு பார்த்தாராம், என்ன இது மகாலட்சுமி தாயாரோட உட்பட்டு சொன்னான்னா ரொம்ப அழகான பெண்ணு வந்து எல்லாம் பண்ணிடுறாரு. என்னடா அது நம்ம பார்க்காம விட்டோமே. இது வரைக்கும் அங்க இருந்து கஷ்டப்பட்டு 3 அவதாரம் பண்ணி அவருக்கு முதல்ல கூர்ம அவதாரமாக இருந்த மலையை இது பண்ணினா அந்த அவார்டோட சேர்ந்து பக்கத்துல இருந்து அதை வேற இழுத்தோம். அது அந்த மத்தானது மேல போகாம அதை புடிச்சுட்டு இருந்தேன். ஒரு சமயத்திலேயே 3 அவதாரம் எடுத்து இவ்வளவு கஷ்டப்பட்ட கடைசியில அந்த அழகான பெண்மணியை பார்க்காம வந்துட்டேன். பார்த்தேன் அது என்னடா யாரோ சில பேர் பார்த்தாரு, உலகத்துல மகாவிஷ்ணுவை தவிர எல்லோரும் பார்த்திருக்கா, நான் ஒத்த மட்டும் மிஸ் பண்ணிட்டேன். பார்த்தேடா அதான் நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா டெய்லி வந்து சொல்றா. ஒரு கிளாஸுக்கு வரலன்னா அடுத்த கிளாஸ் என்ன அழகா இருந்ததுன்னா பழைய கிளாஸ் வேணும்னே சொல்ற உங்களுக்கு. அப்ப என்ன மீதி கிளாஸ் எல்லாம் மோசமா இருந்தா மாதிரி நீங்க வராத்துனால அது நன்னா, இவர் வராத்துனால்தான் நன்னா இருந்தோம். இது லோக சகஜம். மனுஷியாளுக்கு உங்களுக்கு எது கிடைக்கலையோ அது ரொம்ப நன்னா இருந்ததுன்னு சொல்றது லோகத்தோட வழக்கம். அதே மாதிரி மகாவிஷ்ணுவை டீஸ் பண்ண ஆரம்பிச்சார். என்னடா பண்றது, என்ன ஆச்சுன்னு நேர பரமேஸ்வர வைகுண்ட கைலாசத்துக்கு போன. பரமேஸ்வரா இப்படி ஆயிடுத்து,
இந்த பரமேஸ்வரன் போனார் வைகுண்டத்துக்கு. என்ன இப்படி சுவாமி ஆயிடுத்து, இன்னொரு தடவை அந்த வேஷத்தை கட்டிவிட்டு நான் என்ன பார்க்கலாமா, நான் மட்டும் பார்க்காம இருந்தா இப்படி அப்படின்னு சொன்னார். இவர் சொன்னார் அதெல்லாம் முடியாது, ஒன்ஸ் வந்து நீங்க விட்டுன்னா உமக்காக திருப்பி வேஷம் கட்ட முடியுமா, அந்த சந்தர்ப்பத்துல தானா வர வேண்டிய சார். ஒரு அழகா சக்கனி ராஜமார்க்கம் 2 மணி நேரம் பாடினான். அப்புறமா ரொம்ப சந்தோஷம் வந்து அடுத்த நாள் வந்து இன்னொரு 10 நிமிஷம் அதை பாடுங்களேன். அந்த இது வராது, அந்த சந்தர்ப்பத்துல அது எப்படி வரணுமோ அது தானா பகவத் அனுகிரகத்தினால வரணுமே தவிர அது லேபர்டு கம்போசர்னா வராதுன்னு என்ன பண்றது, சொன்னா கேட்கல, மறுபடியும் வேணும் மறுபடியும் வேணுங்கிற. சரி பூலோகத்துல இந்த இடத்துக்கு வந்தார், அந்த காட்டுக்கு வந்ததுமே அந்த சமயத்துக்கு வந்தார். அங்க வந்த வேண்டாம் சொன்னா கேட்கல, இன்னும் இந்த மோகினி அவதாரத்தை பார்த்த இந்த பரமேஸ்வரனால இருக்க முடியல, வந்து ஆலிங்கனம் பண்ணிட்டார். அவளால பிறந்ததான் ஹரிஹர புத்திரன் ஐயப்பன். இப்ப என்னாச்சுன்னு மகாவிஷ்ணு என்னன்னா பரமேஸ்வரனுக்கு பாரியாத்வம் பாரியாத்வாரியாபதே, அதுக்கப்புறம் கோடித்வம். மகாவிஷ்ணு என்ன பண்ணினார், அந்த பரமேஸ்வரனுடைய அடிமுடியை அறிந்து கொள்ளணும் எனக்கூடியதான ஒரு போட்டி வரும் பொழுது பிரம்மதேவர் அவருடைய முடியை தெரிஞ்சுக்கிறேன்னு மேல போக ஆரம்பிச்சார். ஏன்னா அவர்கிட்ட ஒரு சாதனம் ஒண்ணு இருக்கு, அன்னபட்சி, அது பாட்டுக்கு மேல பறந்துட்டே இருக்கும், சிரமம் இல்லாம பறக்கும். ஏன்னா அங்க ஒன்னும் அப்ஸ்ட்ரக்ஷன் ஒண்ணும் இல்லை, பாருங்க பறந்துட்டே இருக்கலாம். ஆனா விவகாரம் என்னன்னா நான் மேல போறேன்ட்டார், இன்னும் இருக்கிறது இவரத்தை தான் மிச்சம். இவரும் பார்த்தாராம், நம்ம ஒரு தரம் பண்ணி அவதாரம் பண்ணி பூலோகத்தெல்லாம் போயிருக்கிறோம், பெட்டர் உள்ள போவோம் அப்படின்னு தானே என்ன பண்ணி அவதாரம் பண்ணி உள்ள போனார். ரொம்ப நேரம் போனார், கடைசியில வந்துட்டார்னு வச்சுக்கலாம், அந்த கதை வேற. விவகாரம் என்னாச்சுன்னா அந்த பரமேஸ்வரனுடைய ஸ்வரூபத்தை அறிவதற்காக தான் கோணித்துவம் ஒரு பன்னியாகவும் அவதாரம் பண்ணி இருக்காருன்னு பாருங்க. பார்க்கடலை கடையும் பொழுது அவருக்கு ஃப்ரெண்டா இருந்தார். எப்படி பரமேஸ்வரனும் இருக்க, இவரும் இருக்க, உலகத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக அவளுக்கு வேண்டியதான தேவதைகளுக்கு வேண்டியதான அமிர்தத்துவத்தை கடைக்கிறதுக்கு இவர் சகாயம் பண்ணிட்டு இருக்கார். அதுல வரக்கூடியதான பிரதிபந்தகத்தை எல்லாம் போக்குறதுக்காக அவர் பண்ணியிருந்தார். 2 பேருக்கும் ஒரே ஒரு சகி ஃப்ரெண்டுன்னா என்னத்தான், 2 பேரும் சேர்ந்து ஒரு காரியத்தை பண்றது, அதான் ஃப்ரெண்ட்ஷிப். அப்படி பரமேஸ்வரன் பிரதிபந்தகத்தை நீக்கும் பொழுது சகாயம் பண்ணி கொண்டதான் மகாவிஷ்ணு சகிதா மிருதங்கவஹதா. அதே போலயே என்ன பண்ணினார், பரமேஸ்வரன் சாயங்கால வேளையில சந்தியாராக விஜృంభిதம் ஒரு ஸ்லோகம் பார்த்தல, அந்த சாயங்கால வேளையில பரமேஸ்வரன் என்ன பண்ணினார், ஆனந்தமாக டான்ஸ் ஆட தொடங்கினார், தாண்டவம் ஆட தொடங்கினார். அப்ப தாண்டவம் ஆடும் பொழுது என்ன பண்றது, யாருன்னு அந்த மிருதங்கம் வாசிக்கணும், அவருக்கு அந்த தாளத்துக்கு தகுந்த போல மிருதங்கம் வாசிக்கணும். இதென்ன நான் மிருதங்கம் வாசிக்கிறேன்னு வாசிச்சாரா மகாவிஷ்ணு மிருதங்க வகிதா கோணித்வம் சகிதா மிருதங்க வஹதா இத்தியாதி ரூபம் ததௌ. ஒரு பரமேஸ்வரனுக்கு பணிவிட பண்ணணுங்கிறதுக்காக உலகத்துக்கு காட்டணும், மனுஷாளுக்கு பக்தாளுக்கு காட்டணும், இப்படி இருக்கணும் பாப்பா வாழ்க்கையில. மகாவிஷ்ணுக்கு ஆக வேண்டியது ஒண்ணும் இல்ல, இருந்தாலும் எதுக்கு பண்ணிட்டு இருக்கார், உலகத்துல இருக்கிற பக்தாள் நமக்கெல்லாம் இது ஒரு பாடம். உனக்கு அழகான சரீரம் கொடுத்திருக்கேன், காசை கொடுத்திருக்கேன், வசதிகளை கொடுத்திருக்கேன், இத்தனையும் கொடுத்திருக்கேன், நீ என்ன பரமேஸ்வரனை நினைக்க வேண்டாமா, சரீரம் கொடுத்து இத்தனை வசதி கொடுத்திருக்கார், உங்களுக்கு கொடுத்த மாதிரி வேற எந்த பிராணிக்காவது கொடுத்திருக்கார. உங்களுக்கு வீடு இருக்கு சார், மழை பெஞ்சா வீட்டுல படுத்துக்கலாம், மாடு என்ன பண்றது, பிராணிகள்லாம் என்ன பண்றது, கொஞ்சம் யோசனை பண்ணினோமா. பாம்பு புத்து முழுக்க ஜலம், எங்க போகும் பாம்பு மழை காலத்துல, அதனாலதான் ஓடி வருது வெளியில வந்தது. ஏனால் அதுக்கு எவ்வளவு பயம் தெரியுமா, நான் மனுஷன் கண்ணுல பட்டுடுத்துன்னா அணியோட அந்த க்ஷணத்தோட அவுட்டுன்னு விடுவேனா. உங்காவது பெட்ரூம்ல பாம்பு வந்துருச்சுன்னா அது பாட்டுக்கு அது இருக்கட்டுமே ஒரு மூலையில், நாளைக்கு தானே ஓடி போயிடுறது. நம்ம கட்டுக்கு மேல தானே உட்கார்ந்துருக்கோம் தூங்குறோமா, அது கொல்லாத வரைக்கும் விடுறல. மனுஷன் கண்ணுல விழப்படாது, இருக்கிறதுக்கு இடம் இல்ல. எத்தனை பூச்சி இப்படி சிரமப்படுறது தெரியுமா. ஆனா நீங்க பாட்டுக்கு அந்த மழை வரணும் சார் அப்படின்னு நினைச்சுட்டு மழை வந்தாலும் ஆனந்தமா போத்துன்னு படுத்துட்டே இருக்கு. எவ்வளவு சகாயம் பண்ணியிருக்காரு மனுஷனுக்குன்னு கொஞ்சம் யோசனை பண்ணிப்பாரு.
அத்தனை பிராணிக்கும் ஆகாரம் கொடுக்கிறார், அத்தனை பிராணிக்கும் இருக்கிற இடம் கொடுத்திருக்கார். ஆனா ஒரு கஷ்டம்னு வறுமையானால் மனுஷனுக்குத்தான் அத்தனை வசதிகளும் அத்தனையும் இருக்கு. அப்படிப்பட்டதான நாம் அந்த பகவானை தியானம் பண்ண வேண்டாமா? இதான் காமிக்கிறார் அவர். கோணித்வம் சகதா மிருதங்கவஹதாத இத்யாதி ரூபம் ததௌ. இது போல நிறைய ரூபங்கள் எடுத்துட்டு இருக்கார். त्वत्पादे नयनार्पणं च कृतवान्. ஏ பரமேஸ்வரா, மகாவிஷ்ணு என்ன பண்ணினார்? பரமேஸ்வரனுக்கு பூஜை பண்ண தொடங்கினார். 1000 தாமரைகள்னால பூஜை பண்ணணும் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிட்டார். இப்படி எல்லாம் நம்ம ஒரு சங்கல்பமே பண்றது இல்ல, கரெக்டா பூஜை பண்றோம். அதுலயும் ஒரு சில நாமாக்கள் வரைக்கும் ஆச்சு. அதுக்கப்புறம் அலுப்பு தட்டிட்டு எல்லா புஷ்பத்தையும் ஒரே தடவை கொட்டி விட்டான். காயன வாச்சான் அவ்வளவு விவகாரம் முழுக்க இப்படித்தானே இருக்கு. ஆனா விவகாரம் என்னடா, மகாவிஷ்ணு வரிசையா ஒவ்வொரு புஷ்பமா சிவநாமத்துல சொல்லி சஹஸ்ரநாமக்களை சொல்றார். கடைசியில ஒரு நாமம் மிஞ்சிருக்க 1000வது புஷ்பம் இல்ல. என்ன பண்றார்? 1000 புஷ்பங்களை எடுத்து வச்சிருக்கார். இந்த புஷ்பங்களை எண்ணி வச்ச போதிலும் என்ன ஆயிடுது? ஒரு நாமாவுக்கு 2 புஷ்பம் போட்டாரோ என்னமோ தெரியல. கடைசியில ஒரு நாமம் மிஞ்சிருக்கு, புஷ்பம் இல்லையே. அப்படி பாக்குறாராம். என்ன பண்ணும்? என்ன நமஸ்கமலனோஜனாய என்ன பண்ணினா? தாமரை கண்ணன் அவர். தாமரை தானே இல்ல அப்படின்னு நினைச்சு தன்னை கண்ணை எடுத்து பகவானுக்கு பூஜை பண்ணினாராம். அப்படின்னு சிவபுராணத்துல கதை. त्वत्पादे नयनार्पणं च कृतवान्. हे பரமேஸ்வரா, உங்களுடைய பாதத்தை தன் கண்ணையே அர்ப்பணம் பண்ணியிருக்கார். त्वद्देह भागो हरिः. உங்களுடைய தேகத்துல ஒரு பாகமாயிட்டார் மகாவிஷ்ணு. அதனாலதான் பூஜ்யாத் பூஜ்யதரஸ்தயேவஹி. உலகத்துல இருக்கிற எல்லோரை விட நிஜமாக பூஜ்யமாக இருக்கார். பூஜ்யம்னு 0ன்னு அர்த்தம் இல்ல, பூஜனீயர்னு அர்த்தம். எல்லோராலையும் வணங்கத்தக்க கூடியவராக இருக்கார். விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை இன்னைக்கு நம்ம சொல்றோம்னா அவர் நமக்கெல்லாம் நடந்துக்கிற வழியை காட்டியிருக்கார். இப்படி இருக்கணும் ஒரு மனுஷன். பகவான் இடத்துல இவ்வளவு பிரீதி இருக்கணும், பகவான் இடத்துல இவர் ஒரு பக்தி இருக்கணும். அப்பதான் நம்ம சௌக்கியமா இருக்கும். இந்த பகவத் பக்தி இருக்க, பக்தி ஞானத்துக்கு ஆர்த்தோ ஜிக்ஞாசு ரத்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷபா. முதல்ல கவலை வந்த பிறகு பகவான ஞானம் பண்றது. கவலை வரலன்னு பகவானை விட்டான். இது முதல் பக்தி. ஆர்த்தோ, அதுக்கு ஜிக்ஞாசு, இது என்ன அது என்ன தெரிஞ்சுக்கணும். நமக்கு இந்த வாழ்க்கையில தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. விஷயங்கள் சாஸ்திரங்கள் நிறைய இருக்கு, எப்படி தெரிஞ்சுப்பேன்? அது பகவத் அனுகிரகம் இருந்தாதான் சுலபமா முடியும். ஜிக்ஞாசு, அதுக்கப்புறம் அர்த்தார்த்தி. காசு இல்லைன்னா இந்த உலகத்துல ஒண்ணும் நடக்கல. காசு இருக்கிறவன் தான் எல்லாம். சயேவ குணான் சஸ்லாக்கவன் அப்படின்னு நினைச்சுட்டு இந்த காசு வேணுங்கிறதுக்காக சில பேர் அலைகிற. கடைசியில ஞானீத பரதர்ஷபா, அந்த ஞானம் வேணும்னு பகவானே வேணும். பகவானுக்காக நான் பக்தி பண்ணல, நான் எதுக்கு? பகவான் தான், அவர் தான் வேணும். பகவானை அடைஞ்சு அப்புறம் இன்னொன்னு வேணுங்கிற அபிப்பிராயம் இல்லைன்னு பகவானுக்காகவே பக்தி செலுத்திட்டு இருக்கான். பார்த்தேடா, இப்படி இந்த பக்தியானது ஞானத்தை கொடு. ஞான சாதன சாமகிரி, மோட்ச சாதன சாமகிரிய பக்திரேவ கரியசி. ஆயான் பக்தியை வரவழைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இப்படி பண்ணினார். அதனால்தான் பூஜ்யமாக எல்லோராலையும் வணங்கத்தக்கவராயிட்டார். பூஜ்யாத் பூஜ்யதரஸ்தயேவஹி நசேது. இப்படி இல்லாத போனால் கோவா ததன்யோதிகா, அவரோட வேற யார் அதிகமா இருக்க முடியும்? அப்படி அந்த பரமேஸ்வரனுக்கு இவ்வளவு சகாயம் பண்ணினா இது மாதிரி நமக்கு காட்டினார். ஏ பரமேஸ்வரா, இப்படி மகாவிஷ்ணு மாதிரி எனக்கு பக்தி வரும்படி அனுகிரகம் பண்ணுங்கன்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்க. பாணத்துவம் ரிஷபஸ்வமர்த்தவபுஷா பாரியத்வம் ஆர்யாபதே கோடித்வம் சகிதாமிருதங்கவஹதாத்யாதி ரூபம் ததௌ त्वत्पादे नयनार्पणं च कृतवान् त्वद्देह भागो हरिः पूज्यात् पूज्यतरस्येवहि न चेत् को वा तदन्योधिकः அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மகாவிஷ்ணுடைய சரித்திரத்தை நமக்கு இன்சிடென்டலா சொல்லி, அதுக்கப்புறம் சிவபூஜையை பண்ணினத்தினால் அது ஏற்படக்கூடியதான உயர்வு ஒரு மனுஷன் எப்படி இருக்கலாம், என் நிலையை அடையலாம் என்கிறது. ஜனன மிருதியுதானாம் சேவையா தேவதானாம் நபவதி சுகலேஷ சம்சயோ நாஸ்தி தத்ர அதனிமஹுர்த ரூபம் சாம்பமீஷம் பஜந்தே யைஹ பரம சௌக்கியம் தேஹி தன்யா லபந்தே அப்படின்னு பிரம்மானந்த ஸ்வரூபம் மோட்சத்தையும் கடக்கக்கூடியதான உயர்ந்ததான ஒரு பக்தி அந்த சிவ பூஜைன்னு சிவ பூஜையினுடைய மகிமையை சொல்றார். இது அடுத்த